வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? ஏதோ ஒரு ஊர்ல ஒரு பெரிய ரவுடியை பிடிச்சிட்டேன்னு உனக்கு ஒரு பெரிய டைட்டில். என்ன அதெல்லாம்? ஆவிக வேணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கோர்ட்ல வச்சு அசிங்கப்படுத்திக்கிட்டு. சார், இந்த பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற கட்சி நாளைக்கு இருக்க போறதில்ல, நாளைக்கு இருக்கிற கட்சி நாளை கழிச்சு இருக்க போறதில்ல. நீ ஏன் பொலிட்டிஷியனை பார்த்து பயப்படணும்? இந்த பாலிட்டிஷியன்ஸ் மட்டும் இல்ல சார், அவங்க கூட டிஐஜி சேர்ந்து. எல்லாம் எனக்கு தெரியும். நீ சின்சியர் ஆபீசர் தான், ஓகே. ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணி கேஸ்களை முடியா ஓல்டா நிமிந்தன் இல்லையா? இனிமேலாவது பைத்தியார மாதிரி நடந்துக்காத. டிஐஜி மேட்டரை நான் பாத்துக்கிறேன். யூ கேன் கோ. எஸ் சார். ஐஜி உங்களோட நேர்மையும் திறமையும் நல்லா தெரிஞ்சிருந்துமா இப்படி விரட்டாரு? அத கோர்ட்ல நீ நிரூபிச்சு அவனுக்கு உள்ள தள்ளி இருக்கணும் இல்லையே? அதான் எனக்கு இந்த நிலைமை. சரியான தடயங்களை சேகரிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காமலையா போயிடும்? சரி, அதை விடுங்க. நாளைக்கு பெப்சி கோலா கம்பெனியோட ஆனிவர்சரி ரொம்ப காலாவா நடக்க போகுது. ஐ ஹவ் பீன் ஆஸ்க்ட் டு ஹோஸ்ட் தி பார்ட்டி. உங்க ஆவி குடியிருக்கே அந்த பில்டிங்க்கு பக்கத்துல தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது. நீங்க வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும், உங்களுக்கு ரிலாக்ஸிங்கா இருக்கும். ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் கூட இது. அது மட்டும் இல்ல, எனக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்கு கீதா. ஐயோ, ஒரு ராத்திரில என்னங்க ஆயிட போகுது? எனக்கு மூடு இல்ல கீதா. ஐம் சாரி, என்னால முடியாது. வர. அடட, வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் இருக்கட்டும். உன்னால ஒரு முக்கியமான காரியம் ஆகணுமே. இப்பதான் அந்த தொழில் நடத்த முடியாம போச்சுங்களா? அதை விடு. சொல்லியா? நான் எங்கேயோ இது நாளைக்கு ஒரு ஊர்வலம் நடத்த போறோம். அதுக்கு குறைஞ்சது 20 லாரி ஆட்களாவது உன் பேட்டையில இருந்து வரணும். லேட்டா சொல்றியா? சமீபத்துல ஒரு பெரிய நடிகர் புத்தா கட்சி ஆரம்பிச்சிருக்காருல, அதுக்கு கூட்டமே இல்லைன்னு சொல்லி 30 லாரி ஜனங்களை ஏத்தி அனுப்பிச்சுக்கையா. கை நீட்டி அட்வான்ஸ் வேற வாங்கிட்டேனே. தலைக்கு 50 ரூபா கொடுத்து பிரிஞ்சு குருமா கூட போடுறாங்க. பிரிஞ்சு குருமா என்ன பெருசு? தலைக்கு 100 ரூபாய் கொடுத்து சிக்கன் பிரியாணி போடுவோம். ராத்திரி கூட்டம் முடிகிற வரைக்கும் குந்திக்கு நின்றா ஓவர் டைம் கூட உண்டியா? உனக்கு கூட ஓவர் டைமா? அச்சே, ரேட்டு ஊழல்ட்டுக்கியா? விஷயத்துக்கு வாயா. நாளைக்கு காலையில பம்பாயில இருந்து 196 பொண்ணுங்க இங்க இறங்குறாங்க. அதுங்களையும் நாளைக்கு ஊர்வலத்துல ஏத்தில்ல. எங்க அந்த மாதிரி பொம்பளை எல்லாம் ஊர்வலத்தை கூட்டு வராதுமா? அப்புறம் ஊர்வலத்தை பார்க்க வர்ற ஆம்பளைங்க எல்லாம் காணாம போயிருவாங்க. ஐயா கிட்ட இதானே வானாங்கட்ட, நீ சும்மா இருக்கானா? சரி, கையில பேசாமரியா. இந்த மாதிரி கத்தாயி, உன் புள்ள பக்கரி அண்ட் கம்பெனி ஊர்வலத்துக்கு வந்தாகணும். சோடா பாட்டில் வெடிக்கணும், சைக்கிள் செயின் சுத்தணும், செருப்பு பறக்கணும். ஐயா இவ்வளவுதானா? உன் புத்தியை காட்டிட்டு இப்படி அட்வான்ஸ் ஆகுது. நம்ம தலைவருக்கு விரவு தொட்டி இருக்கு, அங்க இருந்து எல்லாரையும் கட்டை கம்பு தடி எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லு. ஹலோ, பையனியா? அப்படியா? வரேன். அர்ஜென்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட். பக்ரீங்க லாக்கப்ல சார். எஃப்ஐஆர் போட்டாச்சா? இல்ல சார். எஃப்ஐஆரே போடல, அந்த பக்ரிய லாக்கப்ல என்ன தைரியம் அந்த கோவிந்தன்? நீங்களும் மாசாதி என்ன என்னையா ஸ்டேஷன்ல வச்சேன்? எந்த காரியம் செஞ்சுட்டேன்? அட, செய்ய வேண்டியதான் செஞ்சிருக்கிறேன். இந்த மாதிரி இது கோவிந்தனோட ரிவால்வர், இது அவன் கண்ட்ரோல்ல இருக்கிற ஸ்டேஷன். கொலவெறி பிடிச்ச கோவிந்தன் அவன் கஸ்டடியில் இருக்கிற பக்கிரிய சுட்டு கொண்டுட்டான். சொல்லியா சொல்லியா சொல்லியா? உன்னதான் இன்ஸ்பெக்டர் சொல்லு. ஆமா சார்.
நான் ஏன் வக்கீல தகத்தி போய் நிக்கிறேன். வா வா. ஓ டிஏஜி, நீ என்ன பண்ற? கஸ்டடியில் இருந்த பக்கிரிய கோவிந்தா அநியாயமா சுட்டு கொன்னுட்டான்னு ஐஜிக்கு போன் பண்ணிடு. நீ என்ன பண்ற? செய்யறத சுத்தமா செய்ய. கிரிமினல் லாயர் நிரூபிச்சிய. ஐயா, அந்த படுபாவி அரசியல்வாதிங்க நடத்தின ஊர்வலத்துக்கும் எனக்கும் எந்த எந்த சம்பந்தமும் இல்லையா? கரண்ட் பில்லு கட்ட போன என்ன அந்த பாவி பசங்க என் மேல பெட்ரோலை ஊத்தி பொழிச்சாங்க ஐயா. இனிமே என் குடும்பத்தை யாரு யாரு உங்களுக்கு போன் வந்துருக்கு. எனக்கு போனா? ஆமா. அந்த அரசியல்வாதி பெற்ற பேமானி உள்ளதா இருக்கா? போய் உன் ஆத்திரம் தீர வெட்டு. என்ன யோசிக்கிற? காக்கி சட்டை போட்டவன் எல்லாம் ஒன்ன மாதிரி ஆம்பளையா இருந்தா என்ன மாதிரி பொம்பளைங்க எல்லாம் பழப்புக்காக பல பேருக்கு முந்தாடி விரிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. பொண்ண பழி வாங்கறதுக்காக என் மகனையே பழி வாங்கிட்டாங்கய்யா. போய் அவனை வெட்டியா போ. துள்ளக்கூடாதுமா, நல்லது இல்ல. வக்கீல, உன்னை இவன் எத்தனை நாள் கோர்ட்ல கிழி கிழின்னு கிழிச்சிருக்கிறான். இன்னைக்கு நீ இவளை நாங்க வேடிக்கை பாக்குறோம். ஏமா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? கரெக்டா சொல்லிருக்கீங்க. இந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆக்கி பொது சொத்து ஆக்கி ஏலம் போடணும். ஒரு தரம், 2 தரம், 3 தரம். 4 சவத்துக்குள்ள நடக்க போற துச்சார நாடகத்துக்கு காவல் நீதான் சரியான ஆளு. ரொம்ப அனுபவிச்சேன். மூளைகட்ட வக்கீலு, எந்த விழாவா இருந்தாலும் தலைமை தாங்கி திறந்து வைக்கிற ஒரு எசன் தானே. அவர் சாப்பிட்ட மிச்சம் தானே நமக்கு. இதுல மட்டும் என்ன எக்ஸப்ஷன்? போ. ஒரு விஷயம் கவனிச்சியா? இந்த ஊர்ல உலகத்துல ஒரு பழம் கிடைச்சா முதல்ல யார் சாப்பிடுறதுன்னு போட்டி போடுவாங்க.
இங்க யார் பரிமாறிக்கிறதுன்னு போட்டி போடுறோம். உங்களுக்கு இருக்கிற பரோபகார சந்தை சிந்தை யாருக்கும் கிடையாது. முதல்ல யாரு பங்கு போடுறது? அத எங்கடா காணோம்? உங்ககிட்ட தானே தள்ளன. உங்ககிட்ட தான் தள்ளேன். காணாம. அங்க யாரு? எங்க போயிட்டு?